வீட்டில் நம்ம ஈஸியாக செய்யக்கூடிய ஸ்நாக்ஸ் நிறைய இருக்குது. அதில் இன்றைக்கி ஒரு ஸ்நாக் பார்க்க போகிறோம். இது அரிசி மாவு தட்டை. ரொம்ப ஈஸியான குயிக்காக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக். இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அரிசி மாவு தட்டை செய்யறதுக்கு ஒரு பவுலில் 2 கப் அரிசி மாவு எடுத்து இதில் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது, 2 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கினது, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு 1 மணி நேரம் ஊற வச்சிருக்கு, அடுத்து 1 டீஸ்பூன் உப்பு, 1 துளி சோடா உப்பு, இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அடுத்து இதில் 1 டீஸ்பூன் வெண்ணெய் போட்டு நல்லா பிசையணும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிசையணும். எல்லாம் பிசைஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா மாவு நல்லா சேர்ந்து வந்திருக்கு. ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, இல்லைன்னா ரொம்ப கட்டியாக இருக்கக்கூடாது. நல்லா மெதுவாக நல்லா சாஃப்டாக இருக்கணும். இப்போ கொஞ்சமாக மாவு எடுத்து கையில் நல்லா மெலிசாக தட்டி எண்ணெய் சூடான உடனே கடாயில் போட்டு நல்லா பொரிச்சு எடுக்கணும். ஃப்ளேம் மீடியமில் வச்சு நல்லா மெதுவாக பொரிச்சு எடுக்கணும். நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா பொரிச்சு எடுத்துருங்க. இதே மாதிரி சின்ன சின்னதாக தட்டி நல்லா பொரிச்சு எடுத்துருங்க. இது ஒரு அருமையான ஸ்நாக். அரிசி மாவு தட்டை தயாராக இருக்குது. செஞ்ச உடனே நல்லா சூடாக சர்வ் பண்ணுங்கள். ஈவினிங் காஃபி டீ குடிக்கிற டைமில் ஏதாவது சூடாக ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிடணும்னு தோணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த அரிசி மாவு தட்டை குயிக்காக செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் கெஸ்ட் வராங்க, ஃப்ரெண்ட்ஸ் வராங்க, ஏதாவது குயிக்காக ஸ்நாக்ஸ் செய்யலாம்னா கூட இது நீங்கள் செஞ்சு சர்வ் பண்ணலாம். You can get a copy of our first edition of the home cooking book on 21 Frame.